சரியான மழை. இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்தது கிடையாது. கடல் மேலே போட்டு ஓட்டிருக்கோம். இப்போ தான் முதல் தடவை கரையில் போட்டு விட்றோம். தூத்துக்குடி டவுனுக்குள்ளே பாலத்துக்கெல்லாம் போட்டு ஓட்டுறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பாதிச்சிருக்கு. அதை நம்மளுக்குள்ள நெஞ்ச அளவுக்கு தண்ணி திடீர்னு வந்துட்டு. புல்லாவளி பொட்டல்காடுங்கிற ஊரே மூழ்கிட்டு, அதிகாரி வந்தாலுமே உள்ளே போக முடியாத சூழ்நிலை தான். எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்துருச்சு. லாரிகள் பஸ்ஸுகள் எதுவுமே இங்கே வர முடியாது. இதுவரைக்கும் நாங்கள் இந்த மழையை பார்த்ததே கிடையாது. வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணனே தெரியல. பொருளெல்லாம் தண்ணியில், டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. இருக்க இடம் இல்லாமல் இப்போ சத்துணவு பள்ளிக்கூடத்தில் தான் உட்கார வச்சிருப்போம். எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. வருடா வருடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கண்ட பொழுது பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாத்தோம். அதை இந்த அரசு தவறிவிட்டது. அதனால் இன்றைக்கு மிஜாம் புயலாகட்டும், இப்பொழுது இந்த தென் மாவட்டத்தில் பெய்த கனமழையிலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க. இந்த மாதிரி மழை இருந்தால் நான் சொல்கிறேன், இதை உலகத்தில் எந்த நகரும் இந்த அளவுக்கு தாங்க முடியாது. தெளிவாக 500 மில்லிமீட்டர் மழை பெய்யும் அல்லது அவ்வளோ மழை பெய்யும். இந்த மாதிரி ஒரு குறிப்பாக இண்டிகேஷன் இருந்தால் அது மாதிரி நம்ம தயாராகலாம். ஆனால் ஒரு எவ்வளோ மழை பெய்யும், அந்த உதாரணமாக எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் 210 மில்லிமீட்டர் அதுக்கு அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அதிமிக கனமழை. ஆனால் அதுக்கு அப்பர் லிமிட் இல்லாமல் ஒரு 1000 மில்லிமீட்டர் இருந்தால் அதுவும் அதிமிக கனமழை. ஸோ ஒரு அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் எந்த நகர் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துருக்கீங்க உலகத்தில் எந்த உதாரணமாக அது அமெரிக்கா, அங்கே கூட அடிக்கடி பார்ப்பீங்க வெள்ளத்தில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நடக்குது. வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்ட மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு இம்மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு ஏற்பட்டது. எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை, அப்பகுதியே வெள்ளக்காடானது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பது. வணக்கம், இது கேள்வி களம். கனமழை, அதிகனமழை தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் பல கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலை, தொடர்பு கொள்ள முடியாத நிலை, படகுகள் வழியாக மட்டுமே சில கிராமங்களை அணுக முடியும் என்றக்கூடிய நிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. திருநெல்வேலியில் ஓரளவு தண்ணீர் வற்ற தொடங்கிவிட்டது. தாமிரபரணியிலும் வெள்ளப்பெருக்கு என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. புதிதாக மழை இல்லாததால் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதனாலே திருநெல்வேலியில் இயல்பு நிலை ஓரளவு திரும்ப தொடங்கியிருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி என்பது தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். வழக்கமாக குறைவான மழை பொழியக்கூடிய திருச்செந்தூர், தூத்துக்குடி பகுதி இந்த முறை மிக அதிக கனமழை பெற்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். 4 முக்கியமான விஷயங்களை நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இவ்வளவு அதிகன மழை என்பது அங்கு பெய்வதற்கான காரணம் என்ன? இதை முன்கூட்டியே கணித்து சொல்வதற்கு வானிலை ஆய்வு மையம் தவறிவிட்டதா? 21 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் அது அதிகன மழை என்றால், அதிலிருந்து 100 சென்டிமீட்டர் பெய்தாலும் அதிகன மழைதான், 95 பெய்தாலும் அதிகன மழைதான் என்றால் அதற்கு எவ்வாறு தயாராவது? புயல் போன்ற தருணங்களில் 100 கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசும், மிக வேகமாக காற்று வீசும் என்றால் மக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தலாம், அதற்கான எச்சரிக்கை இருக்கும், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்று.
இந்த ரெட் அலர்ட் என்பதை இன்னமும் அறுதியிட்டும் உறுதியிட்டும் இவ்வளவு பெய்யும் என்று துல்லியமாக எச்சரிக்க வேண்டிய இடத்தில், கணிக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய வானிலை ஆய்வு மையங்கள் மேம்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்றனவா என்பது ஒரு கோணம். எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த அரசு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். பெய்தது பருவமழையே அல்ல, அதிகன மழை. ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்த்திருக்கிறது. உலகத்தின் எந்த நகரமும் இப்படிப்பட்ட தாக்குதலை எதிர்கொள்ளவே முடியாது, எந்த கட்டமைப்பும் இதற்கு போதுமானதாக இருக்காது என்று தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். எச்சரிக்கை தாமதமாக கிடைத்தாலும் முன்னேற்பாடுகள் செய்ததால் சேதம், உயிரிழப்பு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். முன்னேற்பாடு போதுமான அளவுக்கு செய்யப்பட்டதா? ஒரு அரசால் இது போன்ற பேரிடர்கள் வருகிற நேரத்தில் ஒன்றிய அரசின் பங்கு என்ன? விமானப்படை, கப்பற்படை, கடற்படை என பல படை, தரைப்படை என பல படைகள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பங்களிப்பு என்பது என்னவாக இருக்க வேண்டும்? எதிர்காலத்தில் இது போன்ற இடர்களை எதிர்கொள்வதற்கு என்ன பாடம் என்கிற பல கோணங்களை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் திரு ரமணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு கனகராஜ் அவர்கள், விமர்சகர் திரு கலை அவர்கள், இவர்களோடு தூத்துக்குடியிலிருந்து பிரம்மநாயகம் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடியில் இருக்கிற திருநெல்வேலியில் இருந்து இணைய இருந்திருக்கக்கூடிய திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு கனகராஜ், இப்போ என்ன நிலைமை இருக்குது? நீங்கள் பார்த்தது என்ன? மக்களுடைய உணர்வு, மீட்பு பணி, இது சார்ந்த உங்களுடைய பார்வைகள்? ஒன்று, திருநெல்வேலியினுடைய நகரத்தை பொறுத்த மட்டும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி திருநெல்வேலி நகரம்தான். உடையார்பட்டி, சிந்துபூந்துறை, செல்வி நகர், மணகாவளம் பிள்ளை நகர், சிஎன் வில்லேஜ், குறுக்கு தெரு, மனுமூர்த்தீஸ்வரம், எஸ்என் ஹைரோடு என்று பல பகுதிகள். அதாவது இவையெல்லாம் பாரம்பரியமான குடியிருப்பு இருந்த பகுதிகள். இவை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாத நிலைமையில தான் இருந்திருக்கு. பட் நான் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது சிந்துபூந்துறை தவிர இதர பகுதிகளில் பெரும்பாலும் வெள்ள நீர் வடிந்திருப்பதை பார்க்க முடிந்தது. ஒன்று படகுகள்லாம், படகு சேவை என்பதே நேற்று சாயங்காலத்தோட, காலையில் வரும்போதே சில படகுகள் திரும்ப போவதை பார்த்தேன். வண்டியில் ஏறி திரும்ப கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அநேகமாக சில பாதிப்புகள் இன்னும் கணக்கில் எடுக்கப்படாமல் இருக்கும். தலைமைச் செயலாளர் சொன்னது சரி. வெள்ளம் முழுவதுமாக வடிந்த பிறகுதான் இதனுடைய உயிர் சேதங்கள் என்ன என்பதையெல்லாம் சொல்ல முடியும். ஒரு அரசாங்கம் அப்படி தான் சொல்லும். ஏன்னா அவங்க காங்கிரீட்டாக கணக்கு இல்லாமல் சொல்ல முடியாது. 5 பேரோ 6 பேர். வீடுகள் பல இடங்களில் சேதமடைந்திருக்கிறது. பொருட்கள், அதாவது 92 இப்படி ஒரு மழை இருந்தது, வெள்ளமும் வந்தது. ஆனால் இப்போது நீங்கள் தாமிரபரணி ஆற்றில் 60,000 கன அடி நாங்கள் திறந்து விடுறோன்னு சொன்னாங்க. ஆனால் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க திறந்து விட்டது 60,000 கன அடி, ஆனால் வழியில் பெய்த மழை, இந்த சிற்றோடைகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,20,000 கன அடிக்கு மேல் பாய்ந்தது. அதனால தான் நீங்கள் சுலோச்சன முதலியார் பாலத்தை தாண்டி அதன் மேல் பகுதியில் ஓடிக்கொண்டிருந்தது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நான் உண்மையிலே சில பேர் பதிவிடுறாங்க, நீங்கள் நெல்லையில் இருந்து கொண்டு இதை பார்ப்பதில்லை. மக்களுக்கு சிரமம் இருக்கிறதா? இருக்கிறது. இன்னும் கூட சில பகுதிகளுக்கு அப்ரோச் பண்ண முடியாத நிலைமை இருக்கா? இருக்குது. சில பகுதிகளுக்கு சாப்பாடு கொண்டு போக முடியலையா? கொண்டு போக முடியலை. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள். நீங்கள் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற போது, நீங்கள் மாரி செல்வராஜ் அது குறித்து ஒரு கிண்டல் பதிவுகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன, அவர் நடிகர் மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாரி செல்வராஜை வச்சு டைரக்ட் பண்ணுறாருன்னு. அவர் அந்த ஊருக்காரருங்க. அந்த ஊரில் மிகப்பெரிய பாதிப்பு, அவர் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க வெள்ளச்சேதத்தை பார்க்க போகிறவங்க அங்கே போகிறாங்க. இவங்க போய் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்த பிறகும் கூட
அவங்க குடும்பத்தினரை, தாய் தந்தையரை அந்த நிமிஷத்தில் மீட்டு கொண்டு வர முடியலைங்கிறது நிலைமை. ஸோ நீங்கள் இதில் தான் இந்த 96 சென்டிமீட்டர், அதாவது அதை கரெக்டாக சொல்லணும்னா இதுவரை நீங்கள் வந்து 1 மீட்டருங்க, நீங்கள் மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர்லேருந்து இப்போ மீட்டர் கணக்குக்கு போயிருக்கு. இப்படிப்பட்ட மழையை நாம் எந்த காலத்திலும் சந்தித்ததில்லை. ஒருவேளை தமிழகம் சில ஊடகங்களில் 150 வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் போடுறாங்க. என்னுடைய அபிப்பிராயப்படி 3 நாட்களுக்கு முன்னதாகவே 3 நாட்களாக மாண்புமிகு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இங்கே தான் இருக்கார். நான் இந்த ஊரில் காலையிலேருந்து பார்க்குறேன், அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், இது தவிர்த்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கீழே நிற்கிறாங்க. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறது இருக்கு இல்லையா, அவர் உண்மையிலே என்ன யோசிக்கணும்னா, இப்போ சென்னையில் நீங்கள் ஒன்று சில விஷயங்கள் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சென்னையில் நீங்கள் பவர் கட் ஆனோன்னா கொந்தளித்து பேசின பல பேரை நான் பார்த்தேன். ஒருவேளை ரயில்வே துறை இன்னும் கொஞ்சம் சமயோசிதமாக செயல்பட்டிருந்தால், முன் யோசனையோடு செயல்பட்டிருந்தால், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் ஒரு 800 பேர் 300 பேரை மீட்டாச்சு. மீதி 500 பேருக்கு எவ்வளோ பெரிய சிரமம், பொருட்களை கொண்டு போய் கொடுப்பதில் எவ்வளோ சிரமம் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் பேருக்கு கஷ்டம் இருக்குமா, இருக்கும். ஆனால் 800 பேருடைய வாழ்க்கை என்னாச்சுங்கிற கவலை இருக்கு இல்லையா, அந்த குடும்பங்கள், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள். இதுதான் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொல்லுகிற போது, எனக்கு தெரிஞ்சு நீங்களே கரெக்டாக சொன்னீங்க, இது பருவமழை அல்ல என்று சொன்னீங்க. அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுத்திருந்தால் ஒன்றும் இல்லை, நீங்கள் திறந்து விடுற தண்ணியை முன்கூட்டியே திறந்து விட்டு தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், தண்ணி தாமிரபரணியில் முன்கூட்டியே தண்ணி திறந்து விடலைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை வேறு ஏதாவது எனக்கு ஸ்பெசிஃபிக்கானா, இல்லைங்க நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய இழப்புக்கு தாமிரபரணியை திறந்து விடுறது மட்டும்தான் காரணமா அப்படின்னா, தூத்துக்குடியை பொறுத்தவரையிலும் தூத்துக்குடி நகரம் மிதக்கிறதுக்கு தாமிரபரணி காரணம் அல்ல. அது வேறொரு பிரச்சனை அங்கே இருக்குது. எல்லா ஏரிகள், குளம், கண்மாய் எல்லாமே நிரம்பி உடைந்து கரைகள் உடைப்பெடுத்து தண்ணி நகரத்துக்குள்ளே வந்தது தான் காரணம். பக்கத்திலேயே கடல், ஆனால் அது உள்வாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் அந்த இல்லை ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஊரில் பக்கல் ஓடை, நீங்கள் இன்னைக்கு போய் அதை யாராவது குறை சொல்ல முடியுமான்னு பாருங்கள். அந்த பக்கல் ஓடை முழுவதுமாக தூர்வாரப்பட்டு ஒழுங்காக பராமரிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து தண்ணி வழிஞ்சு பிஎன்டி காலனியில் வந்து நிற்கிது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுவும் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் கம்மாக்கரையை கட்டுறதுக்கு எவ்வளோ உயரம் கட்ட முடியும், எதனால் கட்ட முடியும் என்கிற கேள்விகள் இருக்குது. இது ஒரு பேரிடர். இந்த பேரிடரை எதிர்கொள்வது என்பது அநேகமாக என்னோட அபிப்பிராயத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய இராணுவத்தையும் இப்போ தான் இங்கே தேசிய பேரிடர் மீட்பு குழு இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் போயிடுச்சா? எனவே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இயற்கை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 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 ஆக்ரோஷமாக வருகிற போது அதை எதிர்கொள்றதில்ல. நான் இப்போ கேட்குறேங்க, இவ்வளோ பெரிய வெள்ளம் அங்கேயும் இருக்குது, உயிர் சேதம் எவ்வளவு, அல்லது மற்ற விஷயங்கள் எவ்வளவு? இதில் அரசாங்கத்தினுடைய தோல்வி அல்லது பலவீனம் அல்லது தாமதம் என்று எதையாவது சொன்னால் அதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். அது இல்லைன்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தூற்றிக்கொண்டே இருக்க முடியும். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ரமணன், இது என்ன சார், அந்த பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் வழியாக இவ்வளவு பெரிய மலை அப்படின்றது மலைக்க வைக்கிறதா இருக்கு? ஆமாம், அதாவது 5.8 கிலோமீட்டர் உயரம் வரணும் சுழற்சி இருந்திருக்கு. அடுத்து காற்றும் வேகமாக இருந்திருக்கு மேலடுக்கில். நேற்றுக்கு அந்த 3 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள காற்றெல்லாம் பார்க்கும்போது பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே ஒரு 36 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்திருக்கு. நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருந்திருக்கு 3 கிலோமீட்டர் உயரத்தில். அதேமாதிரி 1.5 கிலோமீட்டர் எல்லா இதுலேயுமே நல்ல வேகமான 3 கிலோமீட்டருக்கு மேலே அந்த காற்று வேகமா? காற்று அந்த 3 கிலோமீட்டர் உயரத்தில் கன்னியாகுமரி மேலே 70 கிலோமீட்டர் காற்று வீசுறது அவ்வளோ வேகத்தில். அதனால் எக்கச்சக்கமான ஈரமான காற்று வங்கக்கடல்லேருந்தும் அதுக்கப்புறம் தெற்கு பகுதியில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதி, ஈக்குவட்டோரியல் இந்தியன் ஓஷன் சொல்லுவோம், அந்த பகுதி அங்கேருந்தும் அடுத்து அரபிக்கடல் பகுதியிலேருந்து வர காற்று எல்லாம் ஒன்றா சேர்றது.
ஒன்றா சேர்ந்து இந்த பெரும் மழை நிகழ்வை கொடுத்துருக்கு. அடுத்தது பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் பயங்கரமான மழை, ஒரு ஈரப்பதம் இருக்குன்ற ஈரப்பதம். அந்த ஈரப்பதத்தை வந்து மலை மேலே பட்டு மேலே ஏறும்போது நிறைய மேகங்களாக மாறிடும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த மாதிரி பெருமழை நிகழ்வு நடந்திருக்கு. பொதுவாக புயல் காலங்களில் தானே சார் இவ்வளவு கடுமையான ஒரு குறுகின நேரத்தில் வந்து காற்று வேகமாகவும் மழை அதிகமாகவும் பெய்கிற தன்மை இருக்கும். இப்போ புயல் இல்லை, அந்த நிலப்பரப்புக்கு ஒரு வித்தியாசமான தன்மை இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி அந்த பகுதி வந்து ஒரு வித்தியாசமான நிலவியல் அமைப்பை கொண்டது. அதனுடைய தன்மையினால் இப்படியான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அதாவது 3 பக்கம் கடல், அது ஒரு காரணம். பட் இந்த மாதிரி அமைப்பு ஒவ்வொரு அடுக்குலையும் வேகமான காற்று வீசுறது. இப்போது தரைநிலையில் வீசும்போது புயல் காற்றுன்னு சொல்லுவோம். தரையில் அந்த அளவுக்கு இல்லை, மேலே அடுக்கில் வீசியிருக்கு வேகமான காற்று. திருச்செந்தூரில் வரலாறுலே காயல்பட்டணத்தில் இவ்வளோ பெஞ்சது இல்லையா சார்? ஆமாம்மா, இதுதான் காரணம். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி காற்று வரும்போது காற்று குவிதல் நடைபெற்று என்ன ஆகும்னாக்க ஒரு மிதப்பாற்றல் பெற்றுவிடும் அந்த வழி. அதுக்கப்புறம் வேகமாக மேலே செல்லும்போது பெரும் மழை மேகமாக மாதிரி, திரள் மேகமாக மாதிரி மழை கொட்டுன்னு கொட்டியிருக்கு. இதுதான் காரணம், அந்த அமைப்பு தான். இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதா? இப்போ வந்து வானிலை மையம் வந்து எச்சரிக்கையை சொல்கிறீங்க, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னு. ரெட் அலர்ட்னு வந்து அதிக மழை 21 சென்டிமீட்டர். இல்லை, ரெட் அலர்ட்னா நடவடிக்கை எடுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அந்த இடத்த விட்டு போயிடணும். தாழ்வான பகுதியிலேருந்து மேடான பகுதிக்கு வரணும். இதுதான் நடவடிக்கை ஒவ்வொருத்தருக்கும். அதாவது இந்த ஒவ்வொரு இப்போது வெப்ப அலை வீசுறதுன்னு வச்சுக்கோ, பகல் நேரத்தில் செல்லக்கூடாது, அப்புறம் வீட்டில் வெள்ளையாக பெயிண்ட் அடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதுக்கு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கணும். இந்த புயல்னு வந்ததுன்னா கண்டிப்பாக தாழ்வான பகுதியில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும். மேடான பகுதிக்கு செல்வது, அப்புறம் உலர் உணர்வுகளை வைத்துக் கொள்வது. இல்லை, ஒரு மாடி வரையிலும் தண்ணி வருது, உலர் உணர்வுகளை வைத்துக் கொள்ளணும், தண்ணி பால்லாம் வாங்கி வச்சுக்கணுன்றது வந்து ஜென்ரலாக ஒரு வார்னிங். ஆமாம், பட் ஒரு மாடி வரையிலும் தண்ணி வருது அப்படின்றத வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஜென்ரலான ஒரு ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்ன்றதை ஒரு ஜென்ரலாக சொல்கிறாங்க. மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்யும் அல்லது பரவலாக மழை பெய்யும் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ மிதமான மழை, லேசான மழை, அதுக்கு பிறகு கனமழை, அதிகனமழைனா அதிகனமழையோட ரேஞ்ச் வந்து 21. 21க்கு மேலே 30, 40, 50, 60, 70 ஸ்லாபே இல்லையா? 95 சென்டிமீட்டர் பெய்யுது அப்படின்னா அதை வந்து கணக்கிட்டு இவ்வளவு ரேஞ்ச் வரையிலும் போகும்னு சொல்கிறதுக்கான மெக்கானிசம் நமக்கு இல்லையா சார்? அதாவது நம்ம இப்போ பயன்படுத்துறதெல்லாம் உலகளாவிய கணிப்பை தான் பயன்படுத்துகிறோம். யூரோப்பியன் சென்டர் மாடல் இருக்கு இல்லையா, அது ரீடிங்னு இங்கிலாண்டில் தான் அதனுடைய அவுட்புட் நம்மளுக்கு வருது. அங்கேருந்து தான் கிராஃபிக் ஃபார்மில் வரும் இந்த படங்களில். அதில் கூட ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ ஒரு ரேஞ்சுக்கு மேலே 3 சென்டிமீட்டருக்கு மேலேன்னு சொல்லி ஒரு கலரை கொடுத்துருவான். இத்தனை சென்டிமீட்டர் ஸ்பெசிஃபிக்காக அதில் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ஜிஎஃப்எஸ் மாடல்னு சொல்லக்கூடியது வந்து அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறது. அந்த மென்பொருளை நம்ம நியூ டெல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதை பயன்படுத்தி தான் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிடுறாங்க. அமெரிக்காவது உலகலாம் ஃபுல்லாக நம்ம இந்தியா நம்ம அந்த மாதிரி சர்வதேச அளவில் இருக்கிற தரமான மென்பொருள் சாஃப்ட்வேர் இவங்க வந்து கொடுத்தாங்கன்னா கூட நமக்கு இருக்கிற சந்தேகத்தில் என்னன்னு சொன்னால் 21 ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கான ஒன்று அப்படின்னா அதோட ரேஞ்சு 30 வரையிலும் போகுமா, 40க்கு போகுமா, 50 வரையிலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, 70, 80 வரையிலும் பெய்யும்னா மக்களே அவங்களே பீதியில் வெளில வந்துருவாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய தன்மை இதுவரையிலும் வரல. அதான் ஃபேக்ட். இயற்கைங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து இந்த இதை ஆக்சுவலி சால்வ் பண்ணோன்னா ஒரு பெரிய சமன்பாடு அது கணிதத்தில். அதை நம்மளுக்கு சீக்கிரம் 6 மணி நேரத்தில் கிடைக்கணுங்கிறதுக்காக சில இதெல்லாம் நீக்கிவிட்டு அதை கணித்து நம்ம கொடுக்குறோம். அப்போது இந்த மாதிரி வருது. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து புற வெப்ப மண்டலங்கள்லாம் இந்த சிறப்பாக செயல்படும். இந்த இதெல்லாம் கணினி சார்ந்த கணிப்பு. வெப்பமண்டலம் சவால் இருந்தும் பல அளவுக்கு முன்னேறி இருக்கும். புயல்லாம் இந்த திசையில் வரும், உருவாகும், போகுங்கிறதெல்லாம் இப்போ சிறப்பாக கணிக்கின்றோம். இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வருவது உண்டு. அதே எக்ஸ்ட்ரீம் வெதர். ஏன்னா உலகளாவிய வெப்பமயமாதல் அப்புறம் நகரமயமாதல் காரணமாக இந்த வெப்பம்ங்கிறது அதிகரித்து வருகிறது, காலநிலை மாற்றம். ஸோ அதன் காரணமாக தான் இந்த நிகழ்வுகள்லாம் வருது. ஸோ அதனால் எதிர்பார்க்கும்போது இது மாதிரி அதிகனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னா அதிகனமழை வரும் ரெட் அலர்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ சாமானிய மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ குடிசைகள் இருக்கிறவங்க, ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க மேடான பகுதியில், ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களே நீங்கள் காலி பண்ணிட்டு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடணும் அப்படின்னு மீனிங் ஆகிப்போ. ஏன்னா அந்த ரேஞ்சு சொன்னாதானே அவங்க தயாராக முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. திரு கனகராஜ் சார் குறுக்கிடுறார். திரு கனகராஜ் குறுக்கிட வருவீங்க? இல்லை,
இல்லை ரமணன் சார்ட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, சார் அப்படின்னா இந்த 21 சென்டிமீட்டர் என்பது தான் பரவலாக அது கனமழை, அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் என்பது தான் நம்முடைய புரிதலாக, உலகளவிய புரிதலாக இருக்கா? நீங்கள் நிறையா வரும்னா அதுக்கும் ஏதாவது ஒரு இது சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து ஒரு பரவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 21% அல்லது அதை போல் 2 மடங்கு அப்படின்னு இருக்கிறதுனால தான் அதை தாண்டி கணிக்கலையா? இல்லை நம்ம இதுக்கு முன்னால் இந்தியாவில் 96 சென்டிமீட்டர் என்பது எங்கேயாவது பெஞ்சிருக்கா சார், தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ? சார் 21 தான் ரேஞ்சா, 21க்கு மேலே பெய்யாது அப்படின்றதுனால அந்த 21ன்றதை ஒரு கணக்காக வைத்து கொண்டிருக்கிறோமா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது 96 சென்டிமீட்டர் பெய்து இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு தமிழ்நாட்டில். கரெக்ட். இப்போது தமிழ்நாட்டில் பெய்த அதிக மழை வந்து 85 சென்டிமீட்டர். 85 தான் தமிழ்நாட்டில் ரெக்கார்டட். கேத்தி அது மலைப்பகுதியாக இருக்கிறதால கீழே வந்துடுது, நீலகிரி. அப்புறம் அடுத்தது வந்து என்னுடைய காலகட்டத்தில் நான் படித்தது 25 சென்டிமீட்டர் தான் அதிக மழை. அதுக்கப்புறம் 20னே மாற்றிட்டாங்க, 20க்கு மேலே போனாலே கஷ்டம்ட்டு. அடுத்தது பாம்பேயில் 2006 சாண்டா குரூஸில் 95 சென்டிமீட்டர். கொஞ்சம் தள்ளி இருக்கிற கொலாபால் 8 சென்டிமீட்டர். அப்புறம் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ரெக்கார்டு ரெயின்ஃபால்னால் சிறப்புஞ்சி தான், 156 சென்டிமீட்டர் ஒரே நாள் 24 மணி நேரத்தில் வந்திருக்கு, 156. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. வடகிழக்கு முழுக்க மலையும் மலைப்பிரதேசம், அதோடைய டெரைனே வேற. இங்கே சமவெளி பகுதி இருக்கு. நீங்கள் சொல்கிற கேத்தியும் நீலகிரியினோட ஒரு பகுதி. ஆமாம். இப்போ இதே இதில் வந்து நாலுமுக்கு, மாஞ்சோலை இந்த மாதிரியான இடங்களில் பெய்யறது வந்து இயற்கை. அதிகமான இடங்களில் அதிகமான அளவு மழை பெய்யும். சமவெளி பகுதியில் காயல்பட்டினம் மாதிரியான இடங்கள்ல, ஸ்ரீவைகுண்டம் மாதிரியான இடங்கள்ல இவ்வளவு அடர்த்தியாக இடைவெளி இல்லாமல் பெய்யறது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார்? நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. இப்போ வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய மேற்கடற்கரை பகுதியெல்லாம் பெங்களூரு, மும்பை இதெல்லாம் 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் சர்வசாதாரணமாக வரும் இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில். அந்த அமைப்பு, அந்த தண்ணீர் போகிறதுக்குள்ள வழி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாத போயிடும். அதுதான் ரொம்ப சர்வசாதாரணமாக வரும் பெங்களூர்லாம் 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர்லாம். இல்லை, அது வந்து ஆண்டுதோறும் பருவமழையே அந்த அளவுக்கு அடர்த்தியாக பெய்யும். அடர்த்தியாக பெய்யும். தென்மேற்கு பருவமழையே அந்த அளவுக்கு அடர்த்தியாக பெய்யக்கூடிய பகுதி அது. ஆனால் இந்த பகுதி வந்து ரொம்ப அன்யூஷுவல் ரெயின் தான், இல்லை சந்தேகமே கிடையாது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த கடும் வானிலை எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் சொல்லுவாங்க, இது நடப்பதற்கான வாய்ப்புண்டுங்கிறத கருத்தில் கொண்டு நம்ம தகவமைத்துக் கொள்வதுதான் நல்லது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ன்றது இனிமேல் யூஸ்வலான ஒன்றா, நார்மல் ஒன்றாயிடும், நடக்கலாம். ஏன்னா காரணம் என்னன்னாக்க, ஒரு புயல் தோன்ற வேண்டும் என்றால் கடலினுடைய வெப்பம் வந்து 26.5 டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும். இந்த டைமில் ஒரு புயல் வந்தது இல்லையா நம்மளுக்கு, மிக்ஜாம் புயல், அந்த டைமில் கடலுடைய வெப்பம்லாம் 28 டிகிரி 29 டிகிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி எதிர்காலங்களில் வந்து வலிமை மிக்க புயல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு தான் நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். இன்னொன்று, இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கான்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி பார்க்கும்போது இப்போ என்னன்னாக்கா, இப்போ வந்து தென்காசிலாம் 81 விழுக்காடு அதிகம் இயல்பை காட்டிலும், விருதுநகர் 72 விழுக்காடு அதிகம், கன்னியாகுமரி 103 விழுக்காடு அதிகம், இந்த மாதிரிலாம் இருக்குது. சென்னை 42 விழுக்காடு அதிகம். ஆனால் அரியலூர் 41 விழுக்காடு குறைவு இயல்பை காட்டிலும். அதே மாதிரி தருமபுரி 40 விழுக்காடு குறைவு, திருச்சி 45 விழுக்காடு குறைவு, கிருஷ்ணகிரி 44 விழுக்காடு குறைவு, திருப்பத்தூர் 45 விழுக்காடு குறைவு. காரணம் என்னன்னாக்க, எந்த ஒரு வானிலை நிகழ்வும் லோ ப்ரெஷரோ கடலில் உருவாகி தமிழ்நாடு கூடாக செல்லவில்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. உள் மாவட்டங்கள்லாம் கணிசமாக இந்த மழை குறைந்த நிலை இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இந்த தொடர்ந்து அவங்களுக்கு மழை எக்கச்சக்கமாக, ஒரு லோ ப்ரெஷரே இல்லை. அவங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில் தொடங்கி அந்த கூடுதல் மழை பொழிவுன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னென்னா, காற்று சங்கமிப்பு தான். தென் பகுதியிலேருந்து இந்த இந்திய பெருங்கடல் பகுதியிலேருந்தும் காற்றும், அடுத்தது வங்கக்கடல்லேருந்து காற்றும் ஒன்றாக சங்கமித்து கடந்த மாதங்கள்லாம் நிறைய மழையை கொடுத்தது தென் மாவட்டங்களுக்கு. ஸோ அதுதான் காரணம். ஒரு வானிலை தாழ்வு பகுதியை உருவாகி தமிழகத்தின் ஊடாக இந்த காலகட்டத்தில் செல்லவில்லை. அதுதான் ஆச்சரியம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு ஏரியா. துல்லியமாக கணிக்கிறது தவறுறாங்க. இன்னமும் நமக்கு அதுக்கான அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகலை. இப்போ மற்ற இடங்களில் இப்போ வந்து அடுத்த 3 மணி நேரத்தில் பெய்யும் அப்படின்ற அளவில் தான் சொல்கிறாங்களே தவிர, அதை இன்னமும் முன்கூட்டியே சொல்கிறதோ அல்லது இந்த அளவுக்கு கனமாக பெய்யும் அப்படின்னு அதிகபட்சத்தை கணிக்கிறதுல ஒரு துல்லியத்தன்மை ப்ரிசைஸாக சொல்கிறதுக்கு முடியாமல் இருக்குது.
அப்படி சொல்கிறது அப்படின்றத நோக்கி பயணம் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சிகள் எதுவும் நடந்துகிட்டு இருக்கா சார்? கண்டிப்பாக உலகளாவிய ஆராய்ச்சி. ஏன்னா இது நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, இந்த வானிலை மையங்கள் இந்த நிறுவனங்கள்லாம் ECMW, GFSலாம் சொல்ல, ஆக்சஸ்லாம் சொல்ல, அவங்களாம் உலகளாவிய அளவுக்கு கணிக்கிறாங்க, உலகத்தையே கணிக்கிறாங்க, நம்மளுக்கு மாத்திரம் கணிக்கல. ஸோ அந்த முறை இன்னும் முன்னேற்றங்கள் வந்தாலும் இன்னும் துல்லியமாக எதிர்காலத்தில் வரும். ஆராய்ச்சிகள் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது உலகளாவிய அளவில், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த பேரிடர் புயல்னா மக்களை வந்து இவாக்குவேட் பண்ணலாம். இப்போ ஒரிசாலலாம் ஒரு பெரிய புயல், அந்த சூப்பர் சைக்ளோன் வந்த காலத்தில் உயிரிழப்பே இல்லாமல் செய்யக்கூடிய முடியுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வருது, மக்களெல்லாம் வலுக்கட்டாயமாக ஏற்றி கூட்டு போகிறாங்க, மக்களுக்கும் தெரியும் புயல் வந்தால் சேதம்னு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்னு சொல்கிற அதிகன மழை, அதுவும் மிக அதிகமாக எக்ஸசிவ் ரெயின் அப்படின்ற ஒன்றை எப்படி டேக்கிள் பண்ணுறது? அதிகன மழைன்னு வார்னிங் வந்ததுனால மேடான பகுதிக்கு போகணுன்னு வச்சுக்கணும். ஸோ எந்த வார்னிங்கும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது, சந்தேகமே கிடையாது. வித் ஆல் சீரியஸ்னஸ், ஆல் சீரியஸ். இப்போது கியூபாலலாம் இந்த இடர் நாள் இறப்பது என்பது குறைவு. காரணம் என்னென்னா, ஒரு நாள் வந்து எக்ஸசைஸ் டே, பயிற்சி நாளாக அறிவிக்கப்படுகிறது. அன்று வந்து ஒரு மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி ஒரு விழிப்பறிக்கை வெளியிடப்படும். உடனே மக்கள் வந்து தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு சென்று ஃபேக்ட்ரியில் மாக் ட்ரில் பண்ணுற மாதிரி. அது பாப்புலேஷன் ஜனத்தொகை குறைவாக இருப்பதன் காரணத்தினால அந்த இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? நம்ம ஊர்ல வந்து நீங்க சென்னைக்கு ரெட் அலர்ட்னு போடுறீங்க, சென்னை மக்கள் எந்த இடத்துக்கு மேடான பகுதிக்கு போவாங்க? இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல கடைசி மாடியில தான் போய் உட்காந்துருக்கணும். இப்போ சென்னையிலே வல்னரபிள் ஏரியானா வேளச்சேரி இந்த மாதிரி சில ஏரியாலாம் வச்சிருக்கோம். நார்த் மெட்ராஸ் சில பகுதி இருக்கு, அந்த பகுதி மக்களுக்காக ஒரு ட்ரில் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். எங்க ப்ரோன் பாதிப்பு அதிகம்னு ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த பகுதிகளுக்கு மாத்திரம் கொடுக்கணும். தூத்துக்குடியிலிருந்து திரு பிரம்மநாயகம் இணைஞ்சிருக்கிறார், அவரோட கோணத்தை கேட்கலாம். திரு பிரம்மநாயகம், இயல்பு நிலையோட நிலைமை என்னங்க? மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளானது மாதிரி தெரியுது. அது தூத்துக்குடி மாவட்டம் வந்து வெகு பாதிப்பு இந்த மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. எப்படி என்று கேட்டால், அதிகபட்சம் நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து இந்த நெட்வொர்க்கு சம்பந்தமாக எதுவுமே எங்களுக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை இன்று மதியம் வரையில் இருந்தது. ஏன்னால் மின்சார வசதி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது, யார்கிட்டையும் எந்த செல்ஃபோன்லையும் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல. அந்த அளவுக்கு அதிகமான மழை. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே சிறிய கொஞ்சம் இடங்களில் மட்டும்தான் நீர் கட்டுவது இன்று அந்த பகுதிகள் வந்து நிறைவடைந்துள்ளது. அந்த நீர் கட்டாத வழியில் உள்ளது. மற்ற புறநகர் பகுதிகளில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வந்து ஒரு போன தடவை வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாலே ஒரு மழை வந்தது. வரும்போதே சில திட்டங்கள் இருந்தது. அதாவது புறநகர் பகுதிகளில் ஒரு ஓடை அமைத்து இந்த கடலுக்கு செல்லுகின்ற இதை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அது கொஞ்சம் செய்யாதது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா அதை செய்திருந்தால் இந்த புறநகர் பகுதியில் உள்ள, அதாவது கிட்டத்தட்ட குறிஞ்சி நகர், ஆதிபராசக்தி நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, முத்தம்மாள் காலனி, அப்புறம் மீளவிட்டான் ரோடு, அந்த மாநகரத்தோடைய பாதிப்பை தணிச்சிருக்கலான்றீங்க. தூத்துக்குடி MP திருமதி கனிமொழி காலையில் ஒரு பேட்டி சொல்லும்போது கூட சமைத்த உணவை ஒரு பகுதியில், தூத்துக்குடியினுடைய ஒரு பகுதியில் இருக்கிற பொருட்களை இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்றதுல சிரமம் இருக்கு, கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருக்குன்றாங்க. அடுத்ததாக அந்த கோரம் பள்ளம் அப்படின்ற ஒரு பெரிய நீர்த்தேக்கம் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஏரி உடைப்பு அப்படின்ற ஒன்று அந்த பெரு வெள்ளத்துக்கு அங்கே காரணமாக இருக்குன்றாங்க. அந்த புறநகரை தாண்டி எடுத்துக்கிட்டாலும் ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், அந்த மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் மிக அதிகமான மழை இருக்குது. எங்கே பார்த்தாலும் வயல்வெளிகள், தேரிக்காடு, எங்கே பார்த்தாலுமே வெள்ளக்காடாக தெரியுதே சார். உண்மைதான். ஏன்னா நீங்கள் சொல்கிற வச்சு நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் இந்த நிகழ்வுகளை நாங்களே தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து யூடியூப்பில் இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு நெட்வொர்க்கே கிடையாது. தூத்துக்குடியை பொறுத்தளவு கரண்ட்டு கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்செந்தூர் ரயிலை இவங்க வந்து ரயில்வே நிர்வாகம் ரத்து செஞ்சுருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருச்செந்தூரில் அது 8 மணிக்கு புறப்படுற ரயில் வந்து இவங்க வந்து அலர்ட் கொடுத்துறது வந்து இரவு 8 மணிலேருந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி முத்துநகரையில் ரயில் இங்கேருந்து கிளம்பும்போது நாங்கள் போய் பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கிளம்பிடுச்சு. ஏன்னா இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா எந்த பெரிய ரிவர் கிடையாது, இங்கே அங்கிட்ட அலர்ட்டும் கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க திருச்செந்தூர் ரயிலை இவங்க ரத்து செஞ்சுருக்கலாம். அந்த சிறுவண்ணத்தில் அந்த பயணிகள் பாதிக்கப்படாமலாம் இருந்திருப்பாங்க ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா
தூத்துக்குடி தான் எங்களுக்கு நாங்கள் வந்து காலையில் வெளியே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதிகள் ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா எங்கள் நண்பர்களே சில நேரம் ஒரு டவர் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எங்களால் பண்ண முடியல, ஏதாவது ஒரு உதவி பண்ண நினச்ச கூட பண்ண முடியல. இன்று மதியம்தான் வந்து நேற்று மழை பெய்யாதனால இன்னைக்கு நாங்கள் தூத்துக்குடி கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த புறநகரில் உள்ள பகுதியில் உள்ள தண்ணீர் வந்து தூத்துக்குடி பக்குள் ஓடை வழியாகத்தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்சத்தில் இவங்க வந்து புறநகர் பகுதிகளுக்கு உள்ள தண்ணீர் தேங்கும் நீரை வெளியே கொண்டு செல்வதற்கு ஒரு பெரிய திட்டம் தயாரித்தால் தான் அடுத்து இந்த மாதிரி மழை வெள்ளத்திலிருந்து தூத்துக்குடி நகரம் விடுபடும். ஏன்னா எல்லா குளங்களும் இது உடைஞ்சி வந்ததுன்னா என்ன, அந்த பகுதியில் ஒரு ஓடை இருந்தால் தானே போகும். எல்லாமே தூத்துக்குடி நகரத்தை நோக்கி தான் அந்த தண்ணீர்கள் வந்து கொண்டு இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா புதிய பேருந்து நிலையத்திற்கு மேற்கு வடக்கு பகுதி தான் மிகுந்த பாதிப்பு தூத்துக்குடியில். ஏன்னா அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து எதுவுமே அவங்க உணவு நாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறோம், அடுத்த தடவை அடித்தா ஃபோன் போக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க டவர் இல்லை, கரண்ட் கிடையாது, மின்சாரம் இல்லை, அந்த மாதிரி செல்ஃபோன் டவர் டவுன் ஆகுது. அப்படின்றது தான் இந்த மழைகளில் நம்ம பார்க்குற மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி. அது ரெஸ்டோர் ஆன பிறகு தான் இயல்பு அப்படின்ற ஒன்று நமக்கு திரும்பும். நம்மளோட எழுத்தாளர் தீபா கலந்துருக்கிறாங்க. உங்கள் கோணம் என்ன மேடம்? 2 நாளாக அங்கே உள்ளவங்கள்ட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு சென்னையில் வெள்ளம் வரும்போது திருநெல்வேலியில் அங்கே என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலிங்கிறதுனால நிறைய பேர் எனக்கு அங்கே தெரியும். அவங்க எல்லோரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க. இப்போ நாம் ஃபோன் பண்ணும்போது அவங்க எல்லாருமே சொல்கிறது, ஒரு விஷயம் ஆச்சரியப்பட்டது என்னென்னா, எல்லாருமே எங்ககிட்ட சொன்னது வந்து வீடியோஸ் அனுப்பிட்டே இருந்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் மிரண்டு போயிட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து பயத்தில் இருக்காங்க, மழை சத்தத்தை கேட்டாலே பயப்படுறாங்க அப்படிங்கிறத என்கிட்ட பேசின பெரும்பாலான பேர் சொன்னது அதுதான். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா, நான் ஜங்ஷன் பகுதி தான் என்னுடைய இடம். அதனுடைய வீடியோஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தரைத்தளம் எதுவுமே மூழ்கிடுச்சு. இன்றைக்கி கேட்குற தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுச்சுங்கிறாங்க. நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குளங்கள் அதிகம் உள்ள இடம், எல்லா ஆறிலிருந்து பாதிக்கப்பட்ட இடங்கள் குறைவு, ஆற்றோரம் இருக்கிற இடம் தான். மற்ற எல்லாமே குளத்துல இருந்து பாதிக்கப்பட்டது. அங்கே நிறைய வாய்க்கால்கள் இருக்கும், வாய்க்கால்கள் எல்லாமே போய் குளங்களில் சேரும். இந்த வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்ட எல்லா இடத்துலையும் குளங்கள்ல இருந்து தண்ணி இங்கே வந்திருக்குது. எந்த அளவுக்கு உள்ள வந்ததோ அதே அளவுக்கு போயிருக்குது, திருப்பி வடிஞ்சிருக்குது. அந்த இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம சென்னையில் 4 நாள் 5 நாள் திருநெல்வேலியில் நேற்றைக்கு காலையில் இருந்த நிலைமைக்கும் இன்று காலைக்கும் அப்படியே தண்ணி ஜங்ஷன் ஏரியாவில் வத்தி போனதை பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்டும் முழுமையாக நீர் வடிஞ்சதை பார்க்குறோம். அவங்க வந்து அங்கே உள்ள மக்களுக்கு இயல்பாகவே எதையுமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் உண்டு. எங்கள் ஊருங்கிறதுனால சொல்லலை, பொதுவாகவே. இப்போ நான் மத்தியானம் பேசுகிறேன், இப்போ சொல்லுன்னு வெயில் அடிக்கிற நேரத்தில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் அவங்க வந்து அதை எதிர்கொள்கிறாங்க. நிறைய வந்து ஸ்ரீவைகுண்டம் தாண்டி அந்த கருங்குளம் தாண்டி தூத்துக்குடி மாவட்டங்களில் நிறைய கிராமங்கள் துண்டாடப்பட்டிருக்கு. அவங்கள உள்ளவங்கள எங்களால் ரீச் பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அங்கே இல்லை, அரசாங்கத்தாலே ரீச் பண்ண முடியல, படகுகள் வழியாகத்தான் போக முடியும், படகும் போக முடியல சில இடங்கள்ல அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும், வடிந்த பிறகுதான் போக முடியுன்ற ஒரு கருத்தை தலைமைச் செயலாளர் சொல்கிறதே பார்க்குறோம். அங்கே வந்த பல காட்சிகள், அங்கே மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள், வந்திருக்கக்கூடிய செய்திகள், இதெல்லாம் பார்த்தா மக்கள் தாங்களாக முன்வந்து பிறருக்கு உதவுவது, மீட்பில் வந்து இளைஞர்களே ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அவங்களே மீட்பு குழு மாதிரி அமைத்து அவங்களே ஒன்று சேர்ந்து இந்த பணிகளில் வந்து உடனே இறங்குனது அப்படின்ற ஒன்றை பார்க்குறோம். அது வந்து சென்னைக்கும் அதுக்கும் வந்து ஒரு தெரிந்த மக்கள், பரிச்சயமானவர்கள் அப்படின்றதுனால வரக்கூடிய ஒரு தோழமையில் வர்ற வெளிப்பாடாது இருக்கலாம் சார். ஊர் ரொம்ப சின்ன ஊர், அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல தண்ணி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. நம்மளை விட அவங்களுக்கு சென்னை ரொம்ப பெரிய இடம். எனக்கு பக்கத்து தெருவில் தண்ணி வந்துடுச்சானே இந்த தடவை எனக்கு வெள்ளம் வரும்போது தெரியல. அங்கே அப்படி இல்லை. நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சில ஏரியாக்கள் சொல்கிறாங்க அங்கே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்க டிவி பார்க்கல, ஃபோன் கிடையாது, ஆனால் அவங்க சரியாக சொல்கிறாங்க அந்தந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து அங்கே உள்ள மக்கள் எப்படி உதவிக்கிறாங்கன்னா, நான் ஒருத்தவங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு, அது எங்கள் வீட்டம்மா பார்த்துக்குவாங்க, நான் போயிட்டுருக்கேன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு. அப்படி அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. பக்கத்தில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க. இது அந்த ஊரினுடைய பெரிய பலம். அது இல்லை, பேரிடர் வரும்போது தான் மனித குலத்தோடைய ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைடை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரியான ஒரு மனிதம் வெளிப்படுற தருணமாகவும் இதை பார்க்கலாம். நிச்சயமா. திரு கலை நம்மோட இருக்கார். திரு கலையோட கோணத்தை கேட்கலாம். திரு கலை, உங்கள் பார்வை? இல்லை, நீங்கள்
4 விஷயங்கள் குறித்து நம்ம இன்றைக்கி பேசணும்னு சொன்னீங்க. அதில் முதல்ல இந்த பெருமழைக்கு காரணம் என்னங்கிறது ஒன்று வச்சிங்க. அது குறித்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் காரணமாக இந்த மாதிரி கனமழை, அதிக மழை ஒரே இடத்துல ஒரு சில மணி நேரங்களில், ஒரு நாளில், ஒரு ஆண்டு பெய்ய வேண்டிய ஒரு பருவகாலம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை பெய்து விடுகிறது. அதை நீங்கள் எந்த வடிகாலை வைத்தும் எந்த பராமரிப்பு பணி வைத்தும் கூட காப்பாற்றவே முடியாது. அவ்வளோ மழை பெய்யும்போது நீங்கள் என்ன செய்ய முடியுங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. நான் பார்த்தேன், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மாநகரம் மூழ்கி போச்சு. எல்லாரும் முதல் தளத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அது ரொம்ப முன்னேறிய வானிலை எச்சரிக்கைகள்லாம் இருக்கக்கூடிய, தற்காப்பு நடவடிக்கை இருக்கக்கூடிய ஒரு நகரம். நியூயார்க்கும் தத்தளிச்சது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதில் போட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வயதானவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நம்ம வெனிஸுக்கு போகணும்னு, சுற்றுலா போகணும்னு நினச்சோம். அங்கே போய் போட்டில் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் இப்போ நம்ம லண்டன் மாநகரமே போட்டில் போகக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம வெனிஸ் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி பருவமழை மாற்றம், அந்த கார்பன் வெளியேற்றம், அதை குறைக்க வேண்டிய தேவை. இப்போ கூட COP28 மாநாடு துபாயில் நடந்துச்சு. அது எல்லா மாநாடுகளை பொறுத்து தொடர்ந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக தான் முடிந்தது. ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதில் கலந்து கொண்ட நாடுகளால் வர முடியல. இந்த கார்பன் வெளியேற்றுக்கு, மாசுபடுத்துக்கு, புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் இப்போ அதை குறைப்பதற்கான முனைப்புகளை காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க தொடர்ந்து. இதனால் என்ன ஆகுது? பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய பல தீவுகள் வெகு சீக்கிரத்தில் மூழ்கி போயிடும். இன்னும் இந்த புவி வெப்பம் 1.5 டிகிரி சென்டிகிரேடை தாண்டும் போது சென்னை கடற்கரை, இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்கள் சென்னை, கொல்கத்தா, மும்பை எல்லாம் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடல் மட்டம் 6 மீட்டர் அந்த வெப்பத்தினால் உயரப்போகுது. நமக்கும் கடல் மட்டத்துக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற வேறுபாடு 2 மீட்டர் தான். என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். 2.5 அதுக்குள்ளே கட்டுப்படுத்தணும்னு முயற்சிகள் நடக்குது. ஆனால் அதுக்கான ஒத்துழைப்பு நாடுகளில் ஒரு ஒருங்கிணைப்பு வர முடியலை. ஒரு ஒருங்கிணைப்புக்கு தொடர்ந்து வர முடியலை. ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது, வர முடியலை. இது எங்கே போய் விடும்? இப்படிப்பட்ட பேய் மலைகளால் தான் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பருவ காலத்தில் 100 சென்டிமீட்டர் மழை கூட ஒரு 3 மாதத்தில் பெய்யறது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு நாளில் 95 சென்டிமீட்டர் காயல்பட்டினத்தில் பெய்யுதுன்னா அது என்னங்க செய்ய முடியும்? எந்த தடுப்பு நடவடிக்கை யாராலும், உங்களை படைத்த ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது உங்களை. அதை நீங்கள் வேறு மாதிரி ஏற்பாடுகள் நம்ம போகணும். இந்த பெரிய பெருமழை பெய்யும்போது என்ன செய்கிறது? அதான் நம்ம திருப்புகழ் கமிட்டியாக என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் வடிகால்கள் மூலமாக இந்த பெருமழையை வெளியேற்ற முடியாது. அது தேவைதான். அதுக்கு மேலே பல ஏற்பாடுகளுக்கு போகணும். அந்த பெருமழையை வெளியேற்றக்கூடிய கால்வாய்களை நீங்கள் அமைக்கணும். சென்னை நகரத்தில் ஏற்கனவே இருந்த கால்வாய்களையும் ஏற்கனவே இருந்த அந்த ஏரிகளையும் மீட்டெடுக்கணும். அதை நீங்கள் தூர்வாரணும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த தண்ணியை வெளியேற்றணும். அதே மாதிரி பக்கிங்காம் கனால் மாதிரி இருக்கக்கூடிய கால்வாய்கள், அது பிரிட்டிஷ்காரன் கட்டினது, பல பகுதிகளாக கட்டினது. அதுதான் சென்னையை விட்டு வெள்ள நீரை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய, சென்னை நகரத்தை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய கால்வாய். அதே நீங்கள் தூர்வாரலை, அகலப்படுத்தல், ஆழப்படுத்தல், அப்படி பல ஆண்டுகள் அப்படியே கிடைக்கும். கலை, நம்ம சென்னை நகரம், தூத்துக்குடி நகரம்னு பேசுகிறோம். சிறுவைகுண்டம் ஒரு பெரிய நகரம் இல்லை. கோவில்பட்டியில் இப்படியான மழையை பார்த்ததே இல்லை வரலாறுல. அவங்க எப்போதும் ஒரு வானம் பார்த்த பூமி தான். சாத்தூரில் இவ்வளோ மழை கரிசலில் பெஞ்சதில்லை. நீங்கள் சின்ன சின்ன கிராமங்கள், நீங்கள் தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதியில் பெருநகரம், வடிகால் இதை பற்றிலாம் சிந்திக்க தேவையில்லாத குக்கிராமம் கூட நீரால் சூழப்பட்டிருக்கிறதையும் கம்ப்ளீட்டாக துண்டிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதாங்க, இது ஒரு ரொம்ப அன்யூஷுவலான ஒரு தருணம் இல்லையா? இந்த புவி வெப்பத்தால் பெய்யக்கூடிய மழை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பெய்யறதில்லை. நீங்கள் அதை கணிக்க முடியாதுங்கிறாங்க. 21 சென்டிமீட்டருக்கு மேலே கணிக்கக்கூடிய, வானிலை ஆய்வு மையம் கணிக்கக்கூடிய ஏற்பாடு உலகத்திலே இது வரைக்கும் இல்லை. நம்ம சொல்கிறோம் அவங்க கணிக்கலைன்னு சொல்லி. அவங்க எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க.
புயல் உருவாகுது இங்க அந்த எச்சரிக்கை எப்படி சார் நம்ம இது பண்றது? இப்போ வந்து ஒரு நாள்ல நேற்றைக்கு மட்டும் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. முந்தா நாள், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி. சென்னையில மழை பெய்யும் போதும் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. சென்னையோட மக்கள் தொகை என்ன? 1 கோடி பேர் இருக்கிற ஒரு நகரத்துல இது வந்து சமவெளி. பெங்களூர் மாதிரி மேடு பள்ளமா இருக்கிற ஊரோ, நாகர்கோவில் மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிற ஊரோ கிடையாது. சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நீங்க எல்லாரும் தாழ்வான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொன்னா எப்படி போக முடியும்? போகவே 1 கோடி பேர் நீங்க போய் எங்க நீங்க வந்து முதல் மாடிக்கு போறீங்க, முதல் மாடியில தண்ணி சைக்ளோன் ரிலீஃப் சென்டர் அப்படிலாம் வைக்கிறாங்களே. ஒதிசாலையும் நம்முடைய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பகுதியெல்லாம் இருக்கு, ராமநாதபுரம் பகுதியில். அப்படிலாம் சென்னையில் அதற்கெல்லாம் ஸ்கோப் இருக்கா என்ன? வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முதல் மாடிக்கும் தண்ணி வருது, என்ன செய்வீங்க? எங்கே போய் தான் இருப்பீங்க? முதல் மாடி இல்லாதவங்க மொட்டை மாடியில் இருப்பாங்க. மொட்டை மாடியிலேருந்து அவங்க எதுக்கு உணவுக்கு எதுக்கு எங்கே போவாங்க? எத்தனை நாளைக்கு அவங்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க? அவங்கள அணுகிறதுக்கு சிரமமாக இருக்குது. எல்லாம் இனிமேல் என்ன செய்யணுன்னா, நான் சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் போட்டு ஒன்று வைக்கணும். 1-2 போட்டுகள் வச்சிடணும் ரெகுலராக. கார் வச்சுருக்கோம்ல, 2 வீலர் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி போட்டுகளை அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். இல்லாட்டி அவங்க வாங்கிக்கணும். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து மூலமாக ஒரு 2 போட்டை வாங்கி வச்சுக்கணும். அதை கட்டி வச்சுருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் போட்டில் போயிடலாம், யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி நேரங்கள் வெனிஸ் நகரம் மாதிரி மாதல் அப்படின்ற ஒன்றையே நம்ம இப்பதான் பேச தொடங்கியிருக்கோம். எங்க 4 மாவட்டங்களும் தண்ணிக்குள்ள போன பிறகு என்ன செய்வீங்க? யாருக்கு எங்கே போய் எங்கிட்ட யாரும் வரல, எனக்கு உதவி ரொம்ப நாளாக வரலன்னா எப்படி முடியும்? ஒரே நேரத்தில் எல்லா கிராமங்களுக்கும் எப்படி யாரால் உதவி செய்ய முடியும்? ஹெலிகாப்டரில் கூட போனால் அங்கே வானிலை சரியாக இல்லை, ஹெலிகாப்டர் திரும்பி வருது. என்ன தான் செய்ய முடியும்? நீங்கள் மீட்புங்கிறது யாராலும் எனக்கு நீங்கள் ஒரு அரசு இன்னொரு அரசை குறை சொல்லுவாங்க, எதிர்க்கட்சி, இது வழக்கமானது. அது எல்லாம் எப்பயுமே அது வழக்கமானது தான். அதையும் மீறி இந்த இடர்பாடுகளை மீட்பதற்கு என்ன செய்யணுங்கிற புதிய திட்டங்கள் வேணுங்க. நம்ம புதுசா யோசிக்கணும். தேர்தல் அரசியல்ல ஒரு இவ்வளவு பெரிய மழை பெஞ்சா எதிர்க்கட்சி குறை சொல்றது அப்படின்ற அளவுல பார்க்கணும். ஒரு பரந்துபட்ட அளவுல தொலைநோக்கோடு சிந்திக்கணும் சில அம்சங்கள்னு சொல்றீங்க. களத்தில் சென்னையிலும் சரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்கள்லையும் என்ன பார்க்குறோம்னா, மக்கள் தங்களுக்கு தாங்களே உதவுறாங்க, அரசாங்கம் அமைச்சர்கள் போய் உதவுறாங்க, மீனவர்கள் போட் எடுத்துகிட்டு வந்து உதவுறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் அவங்களால ஆனதை செஞ்சாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு இன்னொரு ப்ரெஷராக அது அமையும், அழுத்தம் தரும். அவங்கள விட நாம் இன்னும் செய்யணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் அந்த இடத்துல வரும். அப்படியான ஒரு தன்மை மிஸ் ஆகிற ஒரு கோணத்தை பார்க்கிறதா சொல்றாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் செஞ்சிட்டு இருக்கதா தான் சொல்றாங்க. எதுவுமே நீங்கள் மக்களை மீட்பதற்கு இவங்களால யாராலையும், அரசாங்கத்தாலேயே முடியலை. இவ்வளோ பெரிய மெஷினரி வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தாலேயே முடியலை. பேரிடர் நிவாரண குழுக்கள் இருக்கு, தேசிய, மத்திய, மாநில. இந்த ஸ்கேல் அப்படின்னா இதுக்கு ஒன்றிய அரசுக்கு எந்த ரோலுமே இல்லையா திருக்கலை? ஒன்றிய அரசு தேசிய பேரிடர் குழு அவங்க அனுப்புறாங்க. அவங்க முப்படைகளை, தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படின்ற ஒன்றையே கேட்டா முப்படைகளை அதிகமாக வைத்துக் கொள்ளணும். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மிஷன் அப்படின்ற ஒன்றில் மாநில அரசே இன்னமும் ஒன்றிய அரசை சாராம கூடுதலான படகுகள், கூடுதலான வீரர்கள் இவங்களெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவைக்கு போகிறதா? ஒன்றிய அரசு இதை இன்னமும் சீரியஸா தேவைப்படுது. கிளைமேட் சேஞ்ச் தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த மாதிரி பேரிடர் வரும்போது கூடுதலான கப்பற்படையை சேர்ந்தவங்க, கூடுதலான ஹெலிகாப்டர்கள், கூடுதலான வீரர்கள் இவங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், இதை பற்றிலாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாவட்டங்களில் கோஸ்ட் கார்டு வந்திருக்கிறாங்க. கோஸ்ட் கார்டு வந்தது எப்போ வந்தாங்க? வெள்ளம் மக்கள் சூழ்ந்துட்ட பிறகு வர்றாங்க. அவங்களால பல பகுதிகளுக்கு போட்டு போக முடியலைங்கிறாங்க. அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு, அவங்களால முடியலைங்கிறாங்க. அவங்களாலே முடியாத பகுதிகளில் என்ன செய்ய முடியுங்கிறது தான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரெட் அலர்ட் வரக்கூடிய இடங்களுக்கு முன்கூட்டியே முப்படைகளையும் இனிமேல் மத்திய அரசு மூவ் பண்ணணும், மாநில அரசு கேட்கணும். ஹெலிகாப்டர்ஸ், போட்ஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு மேலேயே வச்சுக்கிறணும். மக்களை முடிந்த அளவுக்கு மேலான பகுதிகளுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரெட் அலர்ட் மக்கள் தயாராகிறாங்களா அரசாங்கங்கள் தயாராவது வீடுகள் கூட சொல்றீங்க. நஷ்டம் ஏற்பட்டது. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் சொல்றீங்களே, அதிகமான இது வர்றது இனிமே அடிக்கடி நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. பருவம் தப்பி மழை பெய்யும் அப்படின்றத மாதிரி புயல் காலத்துல தான் அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு இல்லை.
இனி இயல்பான மழையே இயல்புக்கு மாறாக பெய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? அதாவது இப்போது ஒரு புயல் வரும்னா தீவிர புயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். புயலை காட்டிலும் புயலுக்கு அப்புறம் அங்கே கடுந்தீவிர புயல், அதிதீவிர புயல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலைக்கு வலிமை புயல்லே நிறைய வெரைட்டி வருது. ஆமாம், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய வேகம் மாறும்பொழுது 63 கிலோமீட்டர்னா புயல்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே ஒவ்வொரு லெவலில் வந்து தீவிர புயல், மிக தீவிர புயல்னு சொல்லி போய் 222 கிலோமீட்டருக்கு மேலே போனான்னா அதி தீவிர புயல்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வலிமை மிகுந்த புயல்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாட்களில் வரும் நாள். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருந்துக்கணும். இப்போ வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால கடல் மட்டம் உயரும், சில தீவுகள்லாம் மறைஞ்சு போயிடும், அது மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இருக்குது. கிரிபாட்டிலாம் அப்படி தான் ஆச்சு. கிரிபாட்டிங்கிற ஒரு சின்ன தீவு கடல் மட்டத்தை கொஞ்சம் தான் உயரும் உண்ட இடம், சில பகுதிகள் அழிக்கப்பட்டு விட்டது. அவங்கெல்லாம் வந்து நமக்கே சென்னைக்கு பள்ளிக்கரணையோட உயரம் என்னன்னு பார்த்தா கடல் மட்டத்துக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள் இப்போ வந்து ஃபுகுஷிமான ஒரு இடம், அங்கே வந்து ஒரு ஆழிப்பேரலை வந்தது, ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட் அவுட் ஆச்சு. ஜப்பான்காரன் ஒரு பெரிய சுவரை கட்டிட்டாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைகள்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் ஒல்லாந்தர்கள், ஹாலண்ட் பீப்புளெலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடலில் வந்து ஒரு சுவரை கட்டி அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடல் நீரை வெளியேற்றி வேறு இடத்துல மண்ணை கொண்டு வந்து போட்டு அதெல்லாம் ஒரு வளமான நிலமாக்கிறான், நிலை மீட்டார்கள். இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைகள்லாம் வரலாம். ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் நிறைய சிந்திக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதே மாதிரி மங்க்ரோவ்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நில காடுகள்லாம் உருவாக்கினா அதெல்லாம் கூட அரணாக இருக்கும். இந்த ஆழிப்பேரலையோ புயல் அலை எழுச்சியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்கணும். இப்போ வெஹிக்கிள்னு சொன்னால் கூட ஆம்பிபிஎஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அது பஸ் பெரிய பஸ்ஸு, அது ரோடில் பஸ்ஸாக போகும், தண்ணியில் படகாக மாறிடும், காற்றுல பறக்கும். ஆமாம், அது ஓவர் கிராஃப்ட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்க வேண்டிய, அந்த மாதிரி சிந்திச்சோன்னா எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஃபேடிங் மெமரி சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இதை பற்றி பேசின்னு இருக்கோம், வறட்சி பற்றி இப்போ திங்க் பண்ண மாட்டோம், வறட்சி காலத்தில் இதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம். அப்பப்போ இந்த பத்திரிகைகளிலோ செய்திகளிலோ இதை பற்றி செய்திகள் வந்து கொண்டே இருந்ததுன்னா மக்களுக்கு ஒரு நினைவு இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் எதிர்கொள்வதற்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நெருக்கடி காலத்தில், பேரிடர் காலத்தில் மட்டும் பெருவெள்ளத்தை பற்றி பேசுறதுக்கு பதிலாக இயல்பான நாட்களிலும் இதை பற்றின சிந்தனை இருக்கணும், இதை பற்றி பேசணும், கண்டிப்பாக இதை பற்றின ஒரு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி தீபா, உங்க நிறைவு பார்வை. நான் ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு திருநெல்வேலியோடைய இது வேற ஒருக்கா படிக்கும்போது 1810 ஒரு வெள்ளம் வந்து நாசரேத் வரலாறுல 6 வருஷம் அங்கே மிஷினரியே வரல, பயத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஒவ்வொரு ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு பெருவெள்ளம்னே ஒரு இது பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 1810 வந்த வெள்ளம் இப்பவும் வெள்ளமும் வருது. சும்மா மறந்து போயிடுறோம். அதனால் வந்து இன்னும் 4 நாள் கழிச்சு வந்தால் வேற நியூஸில் நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வெள்ளம் வந்ததும் சென்னை வெள்ளம் மறந்து போச்சு நம்ம மெமரியில இருந்து. நாங்கள் பரவாயில்லன்னு சொன்னேன், உங்களுக்கு நாங்கள் கம்பேர் பண்ணுவோம், நாங்கள் பரவாயில்லன்னு. நன்றி நன்றி. திரு பிரம்மநாயகம், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது சார், இதை வந்து தமிழை எடுக்காமல் ஒரு வரலாறாக இந்த நிகழ்வை எடுத்துக்கணும் சார். ஒரு வரலாறாக எடுத்துட்டு இதை எப்படி வந்து இந்த நீர்நிலைகள்லேருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத தயவுசெய்து ஒரு தமிழக அரசு வந்து ஆய்வு செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு இது போன்ற நடவடிக்கைகள், அதாவது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர, இது கண்டிப்பாக வந்து இதை அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து இதை கட்டுப்படுத்தணும். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த மழையில் வந்து. ஏன்னா யாருக்கும் தொடர்பு கொள்ள முடியல, எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் நிகழ்ந்ததே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியல. யாருக்கும் ரயில்வே அதிகாரிக்கு ரயில் ஓடுதா ஓடலையாங்கிறத கேட்குறதுக்கே எங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருந்தது. அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த நீர்நிலைகள்லேருந்து மக்களை வந்து எப்படி விடுவிப்பது, இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து தமிழக அரசு வந்து இது மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை தீட்டி நீர்நிலைகள்லேருந்து மக்களை வந்து விடுவிக்கணும் தான் என்னோட இதை வலியுறுத்துகிறேன். நன்றி. அது பேரிடர் காலங்கள்லையும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு செல்ஃபோன் சேவை இருக்கணும், லேண்ட்லைன் சேவை இருக்கணும் அப்படின்றத நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகள் போனால் நல்லது. திரு கலை, உங்கள் நிறைவு கோணம்.
இல்லை இப்போ நான் இல்ல சொல்ல அதை வந்து நம்ம சொல்ல முடியல இல்லை சார். ஹலோ கண்டிப்பா சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ அதாவது சொல்லுங்க சார், பேசுங்க சார். லேண்ட்லைன் சேவைங்கள, அதாவது கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளாக வந்து சார்ஜ் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அது குறிப்பிட்ட இதானே அங்கே நிற்குது. யூபிஎஸும் கண்டிப்பா எதுனாலுமே வந்து ஒரு அரை நாள் தாக்கு பிடிக்குது, இல்லை 1 நாள் தாக்கு பிடிக்கிறது. அதுக்கு மேலே வந்து நிற்க மாட்டேங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த மின்சாரத்தையும் நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும் இந்த விஷயங்கள்லங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும். மின்சார தேவைகளை வந்து அந்த நேரத்தில் புயல் அடிக்கிறதுனா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வர்றதுக்கு என்ன செய்யும் தான் நம்ம யோசிக்கணும். நன்றி சார், நன்றி நன்றி. தண்ணி தேங்கி இருக்கும்போது அதை மின்சாரம் கொடுத்தா உயிரிழப்பு வந்துடும். உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கைக்காக தான் மின்சாரத்தை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். திரு கலை நிறைவு துண்டிக்கிறாங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா அதனால தான் வந்து நாங்கள் வந்து யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருது. உண்மைதான் உண்மைதான். தொடர்பு கொள்ள முடியலனாலே ஒரு பரிதவிப்பும் பிரச்சனையும் வந்துடுது இல்லை, ஒரு பேனிக் ஆயிடுறோம்ல. திரு கலை, அதாவது நம்ம பெரிய அளவுக்கு சிந்திக்கணும். இந்த புவி வெப்பமயமாதலுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கணும் எல்லா மக்களும். இன்றைக்கி COP28 நடந்தப்போ ஒரு இந்திய பெண்மணி, சின்ன குழந்தை, 13-14 வயசு பொண்ணு, அதுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி மேடையில் ஏறி கோஷம் போட்டாங்க. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். நீங்கள் சிறு பகுதிகளில் நம்ம இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனையை உலகம் தழுவிய ஒரு நடவடிக்கைகள் மூலமாக தான் எதிர்கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக அதை நம்ம செய்யாத போது இந்த மாதிரி பெருமழைகளை நாம் எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமம். நான் எந்த அரசையும் குறை சொல்ல மாட்டேன். எந்த அரசு இருந்தாலும் செய்ய முடியாது. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. நீங்கள் என்ன பண்ணணும்னு நம்ம கேட்குறோம்னா, நீங்கள் இந்த புவி வெப்பம் 1.5 டிகிரி சென்டிகிரேடை மீறாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளில் நாம் எல்லாருக்கும் பங்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. தும்ப விட்டு வாழை பிடிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா நம்மளால் இந்த உலகத்தையே பாதுகாக்க முடியாது. நன்றி 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 திரு கலை. ஆழமான சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன். திரு கனகராஜ் நிறைவு பார்வை சுருக்கம். அதாவது இந்த புறநகர் பகுதி சம்மந்தமாக பிரமநாயகம் சார் சொன்னார், தூத்துக்குடி புறநகர் பகுதி. ஆக்சுவலாக நான் சில அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிரதான பகுதிக்கு அவர் சொன்ன முத்தமால் காலனி அந்த பகுதியெல்லாம் ரொம்ப தாழ்வாக இருக்குது, தனி திட்டம் வர்றதே பெரிய கஷ்டம், யோசிச்செல்லாம் பார்த்துட்டோன்னு சொன்னாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இது இந்த சமதளம் என்பதோடெல்லாம் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பார்த்தது, ஒரு வார காலத்திற்குள் பிரசவிக்க இருக்கிற கர்ப்பிணி பெண்களை எல்லாம் அவங்க கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருந்து தேடி பிடிச்சி கொண்டாந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல நடவடிக்கையான நல்ல நடவடிக்கை. ஆனால் தூத்துக்குடி மருத்துவமனை வந்து முத்தமால் காலனியில் இல்லை, பிரதான ரோட்டில் இருக்குது, தூத்துக்குடி நெல்லை ரோட்டில். அந்த நாள் மழை பெஞ்ச அன்னைக்கு ஏற்கனவே வந்தவங்க ஷிப்பில் கன்டினியூ பண்ணுறாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, ஆனால் கொண்டுக்கிட்டு உள்ளே போக முடியலை. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, இதை இன்னும் கொஞ்சம் அதே போல் சார் ரமணன் சார் சொன்னது மாதிரி உடனே மேட்டுக்கு ஓடிடலாம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இன்றைக்கி சொன்னார், இந்த ஜங்ஷனில் அவர் எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கார், மொத்தமும் போச்சுன்னு சொன்னார், திரும்ப வரவே முடியாது. நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம், டிவி, அது இது எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலான்னு சொன்னீங்கல்ல, நான் இன்றைக்கி உடையார்பட்டியில் எங்கள் தோழர் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், 4 அடி தண்ணி வந்திருக்கு, போயிடுச்சு. பக்கத்து வீட்லேயும் போயிடுச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் என்ன நிலைமை தெரியுமா, வச்சிருந்த சோறு போச்சு, வச்சுருந்த துணி போச்சு, டிவி போச்சு, மிக்சி போச்சு, அவங்க வச்சுருந்த கொஞ்சம் நஞ்சம் பணமும் போச்சு, எதையுமே அவங்களால எடுக்க முடியல, 2 வீலரும் போச்சு. அவங்க சொல்லுகிற அந்த நிமிஷத்தில் ஒரு 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 கையறு நிலை என்பது இருக்கு இல்லையா, இதை பார்க்க முடிஞ்சது. எனவே இப்போ அதே போல் இங்கே ஏற்பட்டிருக்க பயிர் சேதம் என்ன பிரச்சனைனா, நீங்கள் கர்ப்பிணிகளை காப்பாற்றிடலாம், மனித உயிர்களை காப்பாற்றிடலாம், விலங்குகளை என்ன பண்ண போகிறீங்க? அப்போ தான் கலைசார் சொன்ன அந்த பிரச்சனை வருது. கலைசார் சொன்ன பிரச்சனையை வெறுமனே புவி வெப்பமயமாதல் என்பதை தனிச்செல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் பணக்கார நாடுகள் அதில் பண்ணுற அட்டூழியத்தை எல்லாம் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு எதிரான போராட்டம் நடத்தலைன்னா அவங்க பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் நாமும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே இந்த போராட்டத்தை
பணக்கார நாடுகள் நம் மீது திணிக்கிற இந்த நீ இந்த உனக்கு கிரீன் டெக்னாலஜி வேணும்னா நான் சொல்கிற அரசியலை நீ ஏற்றுக்கோ, இல்லைன்னா நான் காஸ்ட்லியாக தான் கொடுப்பேன், இல்லைன்னா நீ வந்து பழைய டெக்னாலஜியை வச்சுக்கோ என்று சொல்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. உண்மையிலே அதை குறித்தும் நீங்கள் அதை தொடர்ச்சியாக உங்களை போல ஊடகங்கள் ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவது, அது விவாதம் மட்டும் இல்லை, பலர்கிட்டையும் கேட்கறது, இதெல்லாம் பரவலான ஒரு கருத்து வந்து நிச்சயமா நம்ம இந்த புவி வெப்பமயமாதலுக்கு காரணம் அந்த கார்பன் எமிஷன் அதிகம் பண்ணுறது வல்லரசு நாடுகள், வளர்ந்த நாடுகள். அதற்கான விலையை தருவது வளரும் நாடுகள் தான் பெரும் பாதிப்பை இழப்பை சந்திக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் போயிடுச்சு அப்படின்னா பலர் கூக்குரல்றதை பார்க்குறோம், எல்லாம் போச்சு அப்படின்னு பதறதை பார்க்குறோம். அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு ஒரு மழையில் ஒரு வெள்ளத்தில் போகிறதுன்றது, அதுலேருந்து அவங்க மீள்வதற்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படின்றது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு அம்சம். நீங்கள் எதுவும் சொல்லணுமா சார்? ஒரே விஷயம் குணா, கண்டிப்பாக அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பங்களிப்பு இருக்குது, மனிதனுக்கும் பங்களிப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க பணியை பண்ணணும்னா இப்போ வந்து கார்களை குறைக்கணும் ரோட்டில், அதுக்கப்புறம் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லக்கூடிய பஸ்ஸு இந்த மாதிரி அதிகரிக்கணும். அடுத்தது குறைந்த நாளில் விளையக்கூடிய அதிக மாசுகளை தரக்கூடிய பயிர்களை கண்டுபிடிக்கணும், வேளாண் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது. எல்லாரும் சேர்ந்தா ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்தலாம். நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.